சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். இது ரொம்ப முக்கியமான பாட்டாக நான் அடிக்கடி கோட் பண்ணுறேன். இது சௌரியமாக இருக்குது எல்லாத்துக்கும். உணர்வு என்கிற தமிழ் சொல் சம்ஸ்கிருதத்தில் சுத்த சைத்தன்யம் என்று பொருள்படுகிறது. உணர்வு, பியூர் கான்ஷியஸ்னஸ் என்று சொன்னார். ஐயன் அன்பாய் உரைத்த சொல், ரொம்ப பிரியமாக சொன்னாரா. ஹே சோம்ய, உபனிஷத்துலாம் அப்படி தான் சொல்லப்பட்டு, ஹே சோம்ய இனியவனே, ரொம்ப பிரியமாக தான் குரு சொல்கிறார், உபதேசம் பண்ணுறார். கீதையில் இதில் பார்த்தோம் இல்லையா, விவேக சூடாமணியில் கூட பார்த்தோம். மாபைஷ்ட வித்வம் ஸ்தவனாஸ்தியபாய, ஹே வித்வன் நிபுணோசி விசாரணே நிபுணோசின்னர். நீ அறிவாளியாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஸ்துதி பண்ணார் அவன். அதுக்கு என்ன, அவனுக்கு நல்லா உற்சாகத்தோடு அவன் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், பிரியமாக தான் உபதேசம் பண்ணணும். இது கூடவா புரியல, மண்டு மண்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? இது கூடவா புரியலை அப்படின்னா அவருக்கு என்ன ஆகிடும்னா, நான் மண்டாவே இருந்துட்டு போகிறேன் போங்க அப்படின்னு போயிடுவோம். நல்ல பிரியமாக சொன்னாராம், பிரியமாக அன்போடு எடுத்து உபதேசம் பண்ணினார். அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அதை கேட்டாலே எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது. அதை கேட்டதுலேருந்து எனக்கு அபிமானம், இந்த சரீரம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, நான் இதை நினச்சின்னு தானே அவஸ்தைப்பட்டுருக்கேன். இதை நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய விஷயத்தை நான் என்னோட சேர்த்துட்டு வேறு அவஸ்தைப்பட்டுருக்கேன். இதுவே நான் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ஜென்மா கிடையாது, மரணம் கிடையாது, விருத்தி கிடையாது, உபச்சய அபச்சயம் கிடையாது, மான அபமானம் கிடையாது. உண்மையிலே மான அபமானமெல்லாம் எதுக்குமே கிடையாது, எனக்கு கிடையாது. அதனால் அனாத்மாவைத்தான் இதெல்லாம் சார்ந்திருக்கிறது என்று நன்றாக புரிந்து கொண்டேன். ஆனந்தம்னா என்ன அர்த்தம்? என்னுடைய போராட்டங்கள் ஒழிந்தன தானே. உண்மையை தேடும் போராட்டம் ஒழிந்தது, உண்மையை தேடும் போராட்டம் ஒழிந்தது. ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்ல, சிஷ்யஸ்ய ஜிக்ஞாசா நிவர்த்ததே. உண்மை தெரிஞ்ச உடனே, இத்தனை நாளாக ஜிக்ஞாசா அவஸ்தை தான், இப்போ தெரிகிற வரைக்கும் நிம்மதி இல்லையே. அதனால் சிஷ்யஸ்ய ஜிக்ஞாசா நிவர்த்ததே. உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த அரிப்பு, உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற அரிப்பு நீங்கிவிட்டது. ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன், நிம்மதியோ நிம்மதி, ஆனந்தம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. இதுகிட்டேருந்து மாட்டின்னு இருக்கிறது தான், இதுலேருந்து விடுபடணுமே. இந்த மனசு புத்தியிலே தான் அபிமானம் வச்சுன்னு இருக்கிறது தான் பரதந்திரம். இதுலேருந்து விடுபடுறது தான் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை வேதாந்த சாஸ்திரம் குருமுகமாக நமக்கு உபதேசம் பண்ணுகிறது. கேட்ட உடனே ஆனந்தமாக இருக்குது. உரைத்த சொல் அன்பாய் உரைத்த சொல், உரைக்கிற சொல் இல்லை, அதனால் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இன்னும் மேலே மேலே அதே கருத்து சொல்கிறார். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள்
நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827 8484445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.